இங்க ஹீரோயின் அவங்க வீட்ல படிப்பு மட்டும் தான் முக்கியம்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதனாலேயே வெளி உலகத்தை பார்க்காமலே வளர்ந்துருப்பாங்க. ஸோ இப்பதான் முதல் தடவை அவங்க வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியே சுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே வந்துடுறாங்க. தென் இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் கூட ட்ரெயினில் மணலிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க சின்ன வயசுல நடந்த சின்ன சின்ன ஜாலியான விஷயங்களை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம எதையுமே பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. தென் ஹீரோட இடத்துலயே போய் பத்துக்கிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இவங்க கூட டூர்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப என்ஜாய் பண்றா. அதனால இந்த பொண்ணோட லைஃப்ல ஹாப்பினஸும் அதிகமாகுது. தென் இவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோ கூட தனியா பேசும்போது ஹீரோ அவரோட ஆசையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு இந்த வேர்ல்டுல இருக்க நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அதை இந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சு போகுது. தென் இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட தனியா பேசிட்டு இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணலாம்னு வரா. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு ஒரு லெட்டரை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டா வேலை கிடைச்சிருக்கும். அதனாலேயே ஹீரோவோட ட்ரீம் அச்சீவ் பண்ணலாம். அதை ஏன்டா எங்க கிட்ட சொல்லாம விட்டேன்னு கேட்கறாங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணுமே இல்ல, சர்ப்ரைஸா சொல்லலாம்னு தான் இருந்தேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணா அதே விட்டுறாங்க. தென் ஹீரோ கிட்ட இப்போதைக்கு ஒரு ட்ரீம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க காதலையும் சொல்லாம விட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் ட்ரீம் நோக்கி அந்த வேலைக்காக கிளம்பிடுறான்.